அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஐஎன் வேர்ல்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவும் வந்து உங்களுக்கு நல்ல லாபம் எடுக்கலுமான மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா உண்டு தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முதையும் இதே மாதிரி நான் ப்ரோக்கன் கிளாஸ் ஜெலோ புடின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அப்போ அதையும் பார்த்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளணும். ஆனால் நாங்கள் அப்போ செஞ்சதை விட இப்போ செய்கிறது வந்து முற்றிலும் வந்து வித்தியாசம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை விட நல்லாவே செலவு குறைவாக செய்யலுமான ஒரு பிஸ்னஸ் ஐடியா உண்டு தான் இன்றைக்கி ஷேர் பண்ணி இருக்கிறேன். அந்த ஜெல்லி புடின் வீடியோவில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த எல்லா டவுட்ஸ்க்கும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜெல்லி புடினுக்கு வந்து 45 ரூபா செலவு பண்ணி 100 ரூபாய்க்கு விற்று ஒரு நாளைக்கு 2750 ரூபா லாபம் எடுக்கலும். எப்படின்ட்டு ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் கடைசியில் வீடியோவில் எண்டில் வந்து ஃபுல்லாக ரெசிபியோட லாபம் செலவு விற்கிற விலை எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் தந்திருக்கிறேன். இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து அகர் எடுத்திருக்கேன். அப்படி இல்லாட்டி சைனா கிராஸ். இது வந்து போன முறை உள்ள வீடியோ எல்லாத்துலேயுமே ஜெல்லி புடின் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸ் தான் இது. இந்த டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தான் வந்து அகர் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லாட்டி சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீலங்காவில் வந்து மோஸ்ட்டாக இதுக்கு வந்து சைனா கிராஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். கடல் பாசி அப்படின்னும் சொல்லுவோம். அது வந்து ஒரு கலர்லேயும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி வயர் மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இதை எடுத்து இதை வந்து சின்ன இந்த மாதிரி சின்ன பீசஸாக நான் வந்து ஒரு பவுலில் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இது நான் வந்து ஒரு பேக்கெட் அப்படியே எடுத்தேன். அதில் வந்து 25 கிராம் இருக்குது. 25 கிராம் வந்து 350 ரூபாய்க்கு இங்கே வந்து சேல் ஆகுது. உங்களோட பகுதியில் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்து நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலும். அந்த மாதிரி நீங்கள் கணக்கு போட்டிக்கொண்டீங்கன்னா சரி. நான் எடுத்த எல்லாத்துக்குமான கணக்கு விளக்கத்தோடு உங்களுக்கு வீடியோவில் எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நான் வந்து இதில் 10 கிராம் தான் எடுக்கிறேன். நான் வந்து இதை 350 கிராமுக்கு தான் எடுத்திருந்தேன். 350 ரூபாய்க்கு எடுத்து 25 கிராம் இருந்துச்சு. இப்போ நான் இதில் வந்து 10 கிராம் அளவுக்கு தான் நான் எங்களோட ரெசிபிக்கு தேவை. ஸோ அதனால் வந்து 10 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் கட் பண்ணி போட்டுக்கொண்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, இது வந்து சுடு தண்ணி தான். சுடு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஹொட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து இந்த மாதிரி சுடு தண்ணியை கொஞ்சமாக இது மூழ்கிற அளவுக்கு இப்போ இதை ஊற வச்சு ஒரு 1 ஹவருக்கு நாங்கள் அப்படியே ஊற வச்சுக்கொள்வோம். இப்போ இந்த சைனா கிராஸ் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து கட்டாயமாக ரிப்ளை பண்ணுவேன். இப்போ 1 ஹவருக்கு போகிறோம். அது வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து இதை ஒரு சட்டி ஒன்றில் இதை வந்து போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்ற வேணும். தண்ணியோட அளவு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்ப்பீங்க. தண்ணியோட அளவு எல்லாத்தையுமே நான் வந்து தெளிவாக உங்களுக்கு தந்திருப்பேன். அதனால் அதை வந்து பார்த்து நீங்கள் செஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான சைனா கிராஸால் எங்களுக்கு ஜெல்லி புடின்னு செஞ்சு கொள்ளணும். இப்போ நான் தண்ணியை ஊற்றிட்டு இதுக்கு வந்து நாங்கள் சீனி சேர்த்துக்கொள்ள வேணும். சீனியை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி சூடாக்கி கொள்ள வேணும். நல்லா பாயில் பண்ணி கொள்ள வேணும். நல்லா சூடாக தான் இது வந்து சைனா கிராஸ் எல்லாமே கரைஞ்சிரும். நாங்கள் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சனால மிச்சம் கஷ்டப்பட தேவையில்லை. சுருக்கவே வந்து இது கரையிற தன்மை இருக்கும். அதனால தான் நாங்கள் சுடு தண்ணியில் ஊற வைக்கிறேன். அந்த டவுட்டையும் நான் வந்து இப்போ கிளியர் பண்ணிட்டேன். ஏன்னா நேரத்தோட ஒரு அந்த ஜெல்லி புடினுக்கும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் இந்த ஜெல்லி புடின் வீடியோவில் நான் வந்து ஒன்றொண்டா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நேரமாக இது வந்து நல்லா சூடாக்கிட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கொண்டே இருக்கி பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு தெரியும் லேசாக வந்து இது வந்து கரைஞ்சி கொண்டே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா சூடாக்கிக்கோங்க. நல்லா கொதிக்க இது இந்த சைனா கிராஸ் எல்லாமே வந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த தண்ணியோட நல்லாவே தண்ணியோட வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் மங்கின தன்மை மாதிரி வரும். அப்போ வந்து நல்லாவே இது கரைஞ்சிரும். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து ஒரு ஸ்பூனை போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு இது வந்து கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு விஸ்கை வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. அப்போ தான் வந்து இது நல்லாவே கரையும். எங்களுக்கு வந்து ஊற வச்சதுனால இது சுருக்க கரைஞ்சிரும். பாருங்கள் இது ஆல்மோஸ்ட் எங்களுக்கு கரைஞ்சிருச்சு. பட் ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பீசஸ் இருக்கிறது விளங்குது. அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லாவே இதை இன்னும் கொஞ்சம் பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ண இது வந்து நல்லாவே மெல்ட் ஆகிடும். அப்போ எங்களுக்கு வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வடிச்சியும் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் அதில் பீசஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நல்லாவே கரைச்சிக்கோங்க.
நாங்கள் போன முறை உள்ள வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். நாங்கள் ஜெல்லியை வச்சு தான் செய்கிறோம். இது வந்து நாங்கள் ஜெல்லியை செய்கிறதே வந்து இந்த சைனா கிராஸால். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா லாபம் எடுக்கலும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நாங்கள் வடித்து எடுக்க போகிறோம். பாருங்கள், நான் உங்களுக்கு இதை வடித்து காட்டுறேன். இதில் வந்து பீசஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த தண்ணியோட கலர் வந்து மாறிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே லைட்டாக வந்து ஒரு மங்கின கலர் மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், பீசஸ் கொஞ்சம் கூட இல்லை. ஸோ அதனால் வந்து நல்லாவே இந்த மாதிரி பாயில் பண்ணினீங்கன்னா பீசஸ் எல்லாம் கரைஞ்சிரும். இப்போ நான் வந்து இதில் ஒரு 1/2 கப் வந்து நான் இது வந்து சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு பவுல் ஒன்றில். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 60-70 ml மாதிரி சின்னதாக ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அது வந்து உங்களோட விருப்பப்படி சேர்த்துக்கொள்ளையிலும். நான் வந்து ஒரு பவுலில் இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து இது எசன்ஸ் எடுத்திருக்கிறேன். ஒரு 4 எசன்ஸ் எடுத்திருக்கிறேன்னா அதோட வந்து கலரிங்கும் எடுத்திருக்கிறேன். 4 கலரிங் 4 எசன்ஸ். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து போட போகிறது வந்து ஸ்ட்ராபெரி கலரிங் தான். இதுக்கு வந்து ஸ்ட்ராபெரி கலரிங் போட்டுட்டு ஸ்ட்ராபெரி எசன்ஸ் நான் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி சிலிண்டரால் சேர்த்திங்கன்னா ஈஸியாக எங்களுக்கு சேர்த்துக்கொள்ளலுமாகும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு இல்லாட்டி இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லாவே இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இது வந்து ஆறப்போக்குள்ளேயே எங்களுக்கு நல்லாவே இந்த ஜெல்லி செட் ஆகிடும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ஃபலூடாக்கெல்லாம் செய்கிறேன்னா இந்த மாதிரி செஞ்சு கொள்ளையிலும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதே தண்ணியை வந்து இன்னொரு பவுலில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். எங்கள்கிட்ட அந்த சைனா கிராஸ் போட்டு மிக்ஸ் பண்ணது. இதுக்கு வந்து நான் பவுடர் கலரிங் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி நான் எல்லோ ஃபுட் கலரிங் சேர்க்குறேன். பவுடர் கலரிங் இது லிக்விடும் நான் உங்களுக்கு காட்டினேன். இந்த மாதிரி பவுடரும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கேக் ஷாப் அந்த மாதிரி ஷாப்ஸில் வந்து உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்குது, எடுத்துக்கொள்ளையிலும். இப்போ இதையுமே நான் சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நான் இப்போ சேர்க்குற எசன்ஸ் வந்து பனானா ஃப்ளேவர் எசன்ஸ். இதுலேயும் வந்து 2 ட்ராப்ஸ் சேர்த்துட்டு நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதையுமே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ இன்னொரு பவுல் எடுக்கிறேன். அதுலேயும் வந்து நாங்கள் செஞ்சு வச்ச சைனா கிராஸ் மிக்சர் நான் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். இப்போ இதில் வந்து ஊற்றிட்டு இதுக்கு வந்து நாங்கள் க்ரீன் கலர் சேர்த்துக்கொள்கிறோம். க்ரீன் கலர் சேர்த்துட்டு இதுக்குமே நான் வந்து மேங்கோ எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். மேங்கோ எசன்ஸ் சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் செய்கிற இந்த ஜெல்லி எல்லாமே வந்து நாங்கள் சூடோடையே தான் நாங்கள் எசன்ஸும் கலரிங் எல்லாமே சேர்க்குறேன். சூடோடு சேர்த்துட்டு தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வைக்கிறேன். இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும்ன்ற அவசியமே இல்லை. இது ஆறப்போக்கோலே நல்லாவே செட் ஆகிடும் எங்களுக்கு. இப்போ நான் இதுக்கு மேங்கோ ஃப்ளேவர் எசன்ஸ் தான் போடுறேன். அதையும் போட்டுட்டு நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் தரும். இந்த மேங்கோ எசன்ஸ் வந்து நல்லாவே லைட்டாக கொஞ்சம் போட்டாலே நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இதுக்கு மேங்கோ எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் செஞ்ச அந்த மீதி மிக்சர் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து எல்லாத்தையுமே நான் இதில் ஊற்றிக்கொள்கிறேன். ஊற்றிட்டு இதுக்குமே நான் வந்து கலரிங் சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்து ப்ளூபெர்ரி எசன்ஸ் தான் சேர்க்குறேன். ப்ளூபெர்ரி கலரிங் அண்ட் எசன்ஸ் ரெண்டையுமே சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்கு ப்ளூபெர்ரி எசன்ஸும் கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துட்டு நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதுவும் வந்து நல்ல ப்ளூபெர்ரி ஃப்ளேவரை எங்களுக்கு தரும். ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் விருப்பமோ அந்த மாதிரி கலரிங் எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளும். அது உங்களோட விருப்பம் தான். பாருங்கள், இப்போ எங்களோட எல்லாமே நான் வந்து ஊற்றி செட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இது நல்லாவே ஆறப்போக்குள்ளே செட் ஆகிடும். இப்போ நாங்கள் இதை கட் பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். கட் பண்ண போக்குள்ளையும் வந்து நல்லாவே இருக்கும். இதை உங்களுக்கு ஃபலூடாக்கு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கொள்ளும். இந்த மாதிரி ஜெல்லி செஞ்சு இந்த புடினை செஞ்சு நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு லாபம் எடுத்துக்கொள்ளும். இப்போ இது நல்லா ஆறி செட் ஆகட்டும். இப்போ நாங்கள் வந்து செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறேன் வந்து ஜெலட்டின் பவுடர். இப்போ ஜெலட்டின் பவுடர்ன்றா என்னான்னு கேட்பீங்க. ஜெலட்டின் பவுடரும் எங்களுக்கு க்ரோசரி ஷாப்பில் எல்லாமே எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். இது வந்து ஜெலட்டின் பவுடர். இதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து மற்ற மில்க் மிக்சரை செய்ய போகிறோம். இப்போ வந்து நான் இந்த ஜெலட்டின் பவுடருக்கும் இந்த அகார் அகார் அப்படி இல்லாட்டி சைனா கிராஸ் என்ற இந்த ரெண்டுக்குமே இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து தூள் மாதிரி இருக்கும், நல்ல பவுடர் மாதிரி இருக்கும், ஜெல்லி பவுடர். இது வந்து அகார் அகார், அதுண்டா வந்து சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து நான் ஏன் செஞ்சு கொள்ள போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மில்க் மிக்சர் வந்து நாங்கள் சூடாக ஊற்றலாம், அது ஆறின பிறகு தான் ஊற்ற வேணும். ஸோ அதனால் வந்து நான் இதுக்கு ஜெலட்டின் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் செஞ்ச அதே ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதிலே வந்து நான் இந்த மில்கை சேர்த்துக்கொள்கிறேன். மில்கை சேர்த்துட்டு சீனி சேர்த்துக்கொள்ள வேணும். சீனி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ நான் வந்து ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணல, ஆன் பண்ணாமல் தான் இதை வந்து நல்லா கரைச்சிக்கொள்கிறேன். இப்போ அடுத்தது வந்து நாங்கள் இதை நல்லா கரைச்சிட்டு நாங்கள் ஜெலட்டின் பவுடர் இதில் சேர்த்துக்கொள்கிறேன்.
ஜெலட்டின் பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ நான் இது ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த ஜெலட்டின் பவுடர் வந்து ஹலாலா ஹராமா அப்படின்றது வந்து அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால் நிறைய ஜெல்லி பவுடர் வீடியோ, ஜெல்லி புடின் வீடியோவில் வந்து நிறைய இந்த பவுடர் வந்து ஹலாலா ஹராமா, இது ஹராம் சிஸ்டர், அதனால் இது யூஸ் பண்ணவானா அப்படி எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. நான் எல்லா கமெண்ட்க்கும் வந்து நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெலட்டின் பவுடர் வந்து ஹலால் தான், 100% ஹலால் அப்படின்னு சொல்லலும். ஸோ அதனால் பயம் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஹலாலான முஸ்லீம் பிராண்ட்ஸ் எங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ள. இன்னமும் உங்களுக்கு ஜெலட்டின் பவுடரை பற்றி என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கட்டாயமாக ரிப்ளை பண்ணுறேன். பாருங்கள், எங்களோட மில்க் வந்து நல்லா கொதிச்சு இப்போ வந்து நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணினதுக்கு பிறகு பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கொள்ள வேணும். நல்லாவே இது ஆற வேணும். ஆறுற வரைக்கும் நாங்கள் வைப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஜெல்லி வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டு பாருங்கள், நல்லா செட் ஆகிட்டு இப்போ இதை வந்து நான் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்களுக்கு இதை ஃப்ரிட்ஜில் வைக்காமையே செட் ஆகிட்டு, ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு கூட இந்த ரெசிபியை செஞ்சு கொள்ளையிலும். பட் ஆனால் லாஸ்ட்டாக நாங்கள் மில்க் சேர்த்த போகிறோம், கட்டாயமாக ஃப்ரிட்ஜில் வைக்கவே வேணும். இதுக்கு வந்து நாங்கள் அகர் அகர் அப்படி இல்லாட்டி சைனா கிராஸ் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஆனால் மில்க் மிக்சருக்கு வந்து நான் ஜெலட்டின் பவுடர் தான் யூஸ் பண்ணேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதை நல்லா ஆற வைக்க வேணும் மில்கை. நாங்கள் இந்த ஜெல்லியை போட போக்கலே வந்து நாங்கள் கப்ஸ்க்கு போட்டோன்னா போட்ட உடனே வந்து எங்களுக்கு மில்கை சேர்க்கலாம். ஏன்னா சூடாக சேர்த்தோன்னா ஜெல்லி எல்லாமே வந்து நல்லாவே மெல்ட் ஆகிரும். ஸோ மெல்ட் ஆகாமல் இருக்க வேணும்டா நாங்கள் வந்து மில்கை ஆற வச்சு தான் சேர்க்க வேணும். ஆற வச்சு சேர்க்குறதுக்கு வந்து நாங்கள் ஜெலட்டின் பவுடர் தான் யூஸ் பண்ண வேணும். ஜெலட்டின் பவுடர் யூஸ் பண்ணாமல் இந்த அகர் அகர் போட்டு செஞ்சிங்கடா அது வந்து சும்மாவே சூடோடு எங்களுக்கு சேர்க்கலாம், ஆறப்போக்கோல எங்களுக்கு சட்டிலே இருவிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்து சைனா கிராஸ் சேர்க்கலாம். ஸோ அதனால் அதில் டிஃப்ரெண்ட்டை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஜெல்லி எல்லாமே க்யூப்ஸாக கட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கொள்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பை பற்றியும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா இது ஸ்டீம் பண்ணலுமா, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க சிஸ்டர் அப்படியெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. இது வந்து நல்லா பிளாஸ்டிக், இது தாராளமாக எங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லா தாராளமாக இது வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஃபோக்கும் வைன் கிளாஸும் போட்ட இந்த மாதிரி கப் எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் வந்து நான் காட்டினேன் 5, ஒரு ட்ரையாங்கிளில் 5 அப்படி இல்லாட்டி 7 போட்டிருக்கோம். இந்த மாதிரி கப்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலும். இது வந்து ஹெல்த்துக்கும் நல்லது, அதோட வந்து எங்களுக்கு ஸ்டீம் பண்ணவும் ஏலும். இப்போ அந்த கப்ட டவுட்டும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கட் பண்ணி வச்ச ஜெல்லி இதை வந்து நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரீன் கலரை சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ நான் நேரத்தோடு சொன்ன மாதிரியே உங்களுக்கு விருப்பமான கலர் வந்து சேர்த்துக்கொள்ளையிலும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கலர் சேர்க்குறேன், ரெட் கலரை சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு நாங்கள் ஒரு கலராக நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம். அடுத்தது வந்து நான் மேங்கோ சேர்த்துக்கொள்கிறேன். சாரி, மேங்கோ இல்லை, பனானா ஃப்ளேவரில் இருக்கிற இந்த எல்லோ கலர் ஜெல்லியை தான் நாங்கள் சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதோடு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளூபெர்ரி ஃப்ளேவரையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். பாருங்கள், எல்லாமே நல்லா செட் ஆகி க்யூப்ஸாக கட் பண்ணோடனே நல்லா க்யூட்டாக நல்லாவே இருக்குது. பார்க்கக்குள்ளே வந்து சின்னவங்க ஐ கேச்சிங்காக இருக்கிறனால கட்டாயமாக இது வந்து சேல் ஆகும். சம்மருக்கு கட்டாயமாக இந்த ரெசிபியை செஞ்சு சேல் பண்ணுங்கள், நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். இப்போ எங்களோட ஜெல்லி கப்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து மில்க் சேர்க்க போகிறோம். மில்க் வந்து நல்லாவே ஆறி இருக்க வேணும். அது வந்து நல்லாவே மைண்டில் வச்சுக்கோங்க. சூடோட ஊற்றிடுவானா, ஊற்றினா என்ன நடக்கும்டா இந்த ஜெல்லி எல்லாமே வந்து நல்லாவே மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து சூடாக ஊற்றாமல் நல்லா ஆற வச்சு இது சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எப்படி எங்களுக்கு இது செட் ஆகுது அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் இந்த கப்ஸ் எல்லாத்துக்குமே மில்க் சேர்த்த போகிறோம். இதை வந்து கட்டாயமாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ள வேணும். ஏன்னா நாங்கள் ஜெலட்டின் பவுடர் போட்டு இந்த மில்கை செஞ்சு கொண்டதுனால எங்களுக்கு வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சா தான் செட் ஆகும். நார்மலாக வந்து நாங்கள் வச்சா எங்களுக்கு செட் ஆகாது. நார்மலாக இப்படி அந்த நாங்கள் ஜெல்லி வச்ச மாதிரியே நார்மலாக வச்சா
நார்மல் டெம்பரேச்சரில் செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து இதுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும். இப்போ நான் எல்லாத்தையுமே அடுக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பாருங்கள், எங்களுக்கு இந்த அளவில் எவ்வளோ கப்ஸ் செஞ்சு கொள்ளையிலுண்டு. நான் 15 கப்ஸ்ட அளவு தான் நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அது வந்து நீங்கள் பார்த்து கொள்ளையிலும். பாருங்கள், ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து சூப்பராகவே செட் ஆகிட்டு எங்களுக்கு 2 ஹவர்ஸில் வீட்டில் வச்சுருந்தேன். எங்களுக்கு இதை சேலுக்கு கொடுக்கலும். இப்போ வந்து பாருங்கள், நல்லாவே செட் ஆகிட்டு நான் இதை டீமோல்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸ்பூனால் இப்படியே வந்து எங்களுக்கு சாப்பிடவும் மேலும் இதை வந்து டீமோல்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ வந்து இதில் பசந்து எல்லாமே உங்களுக்கு நல்லாவே விளங்கும். பாருங்கள், நல்லா எப்படி செட் ஆகிருக்கின்றதும் விளங்கும். நீங்கள் இந்த புடின் கப்பை 100 ரூபாய்க்கு வாங்குவீங்களா இல்லாட்டி 150 ரூபாய்க்கு வாங்குவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் 100 அப்படி இல்லாட்டி 150ன்னு சொல்லுங்கள். நானும் லைக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எங்களோட புடின் வந்து எப்படி செட் ஆகிருக்கேன்ட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு பாருங்கள். ஒரு கப்ட செலவு வந்து 45 ரூபா. 100 ரூபாய்க்கு விற்கிறேன். 55 ரூபா லாபம் எடுக்கலும். உங்களுக்கு ப்ரூஃபோடு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களோட ஊரில் இந்த ஒரு ஜெல்லி கப் புடின் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எங்களோட ஜெல்லி கப் புடின் எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் இதுக்கு மேலே ஸ்டிக்கரை லேபிளை அடிச்சுட்டு இதை வந்து சேல் பண்ண தான் இருக்கி. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே நல்லா இருக்கேன்ட்டு எவ்வளோ ஈஸியாக எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலோன்னு பாருங்கள். இதில் நிறைய லாபமும் எடுக்கலும். கட்டாயமாக ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு உங்களோட சின்னவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலும். கட்டாயமாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதில் லாப கணக்கை நாங்கள் பார்ப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ் மில்க் வந்து 450 ml வந்து 230 ரூபா. அதோடு வந்து சைனா கிராஸ் 10 கிராம் வந்து 140 ரூபா. அப்படி இல்லாட்டி அகார் சைனா கிராஸ் ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து 25 கிராம் நான் வந்து 350 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து 10 கிராம் 140 ரூபா கணக்கு வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெலட்டின் பவுடர் வந்து 10 கிராம் 35 ரூபா. 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 350 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கி. ஸோ வந்து 10 கிராம்ட கணக்கு வந்து 35 ரூபா. சுகர் வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் நான் எடுத்திருக்கிறேன். அது வந்து 100 ரூபா. எம்டி யோகட் கப் வந்து 15 எடுத்திருக்கிறேன். அது வந்து 120 ரூபா. ஒரு யோகட் கப் வந்து 8 ரூபா வருது. ஸோ அதனால் வந்து 15க்கு 120 ரூபா எங்களோட கணக்கு. இதுக்கு வந்து நாங்கள் கேஸ் யூஸ் பண்ணுறோம். அதோடு வந்து தண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ கேஸ் ப்ளஸ் வந்து வாட்டர் வந்து 50 ரூபாய்க்கு எங்களுக்கு செலவாகுது. ஸோ வந்து 50 ரூபா போட்டிருக்கிறேன். மொத்த செலவு வந்து 675 ரூபா. 15 கப்ட செலவு வந்து 675 ரூபா. இப்போ ஒரு கப்ட செலவு வந்து நாங்கள் பார்த்தோம்னா 675 பிரிக்க வேணும் 15ஆல். ஸோ வந்து 15ஆல் பிரித்தோடனே 45 ரூபா எங்களுக்கு வருது. இப்போ நாங்கள் லாப கணக்காக வந்து பார்க்க போகிறோம். இப்போ லாப கணக்கு வந்து ஒரு கப்ட செலவு வந்து 45 ரூபா. ஒரு கப்ட செலவு 45 ரூபா எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ விற்பனை விலை வந்து நாங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு கப்பை விற்கிறோம். அப்போ 15 கப்ட லாபம் வந்து எங்களுக்கு 15 தர 55 போட்டோம்னா எங்களுக்கு வந்து 825 லாபம் ஒன்று கிடைக்கிது. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 15 கப் செஞ்சால் கிடைக்கும் லாபம் வந்து 825 ரூபா. அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து எங்களுக்கு கிடைக்கிற லாபம் வந்து பார்த்திங்கன்னா 24,750 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 50 கப் நாங்கள் செஞ்சோண்டா கிடைக்கும் லாபம் ஒரு நாளைக்கு 2,750 ரூபா எங்களுக்கு லாபம் ஒன்று கிடைக்கிது. அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து கிடைக்கும் லாபம் பார்த்திங்கன்னா வந்து 82,500 ரூபா எங்களுக்கு சம்பாதிக்கலும். ஒரு நாளைக்கு வந்து 2,750 ரூபா 50 கப் நாங்கள் செஞ்சால் இந்த அளவுக்கு கிடைக்கிது. அப்போ ஒரு மாதத்துக்கு கிடைக்கிற லாபம் வந்து 82,500 ரூபா அசால்ட்டாக எங்களுக்கு வீட்டில் இருந்து கொண்டே சம்பாதிக்கலும். ஸோ அதனால் நல்லாவே ஏர்ன் பண்ணலுமான மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எப்போ வேணுன்றாலும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலும். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from my Annual Recipes. Thank you so much for watching.